அதுக்கப்புறம் ஹீரோ கூட இருந்தவங்கலாம் பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்ப என்னன்னா நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா இருக்காங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு, "தனியா வீட்டுக்கு போயிருவியா?" அப்படின்ற மாரி சொல்ல, அதெல்லாம் நான் போயிருவேனே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவங்க ஆடிட்டே இருப்பாங்களாம். இது பார்த்த ஹீரோவா, "இது நடக்கிற கதையே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வீட்லேருந்து உன் ஹஸ்பண்ட் வர சொல்லு" அப்படின்ற மாரி சொல்ல, "அவன் எதுக்கு வரணும்? அவன்லாம் வர தேவையில்ல" அப்படின்ற மாரி சொல்ல, "ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? வர சொல்லு. நீ எப்படி தனியா போவ?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் எனக்கு போய்க்க தெரியும். நீங்க ஒண்ணு என்ன பத்தி கவலைப்பட வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு போதையில எதேதோ உளறிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப அன்பு காமிக்கிறது. ஸோ நம்ம ஹீரோயினை விட்டு விலகாம ஏதோ ஒண்ணுன்னா அவங்களுக்காக ஓடி வருது. ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு புடிச்சிருக்கு. ஸோ அத பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கே ஒரு மாரி இருக்கு. என்னடா இவ ஒருவேளை போதையில இருக்கும்போது தெளிவா பேசுவாங்களா, அதனால இவ எல்லாமே மனசுல இருக்கத பேசுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இங்க பாருங்க நீங்க செய்ற ஒவ்வொரு செயலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மேல அக்கறையா இருக்கீங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்னன்னா, எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல நீங்க இப்படி என் மேல அக்கறையா இருந்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க?" அப்படின்ற மாரி பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வருவான். ஸோ நம்ம ஹீரோக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம அத அக்செப்ட் பண்ற மாரியே உட்காந்துட்டு இருக்கேன். அவ்வளோதான் கிட்ட வந்துட்டு அப்படியே மட்டையாயிறாங்க. அப்படியே தோள்லயே படுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கா ஜாலியா இருக்கு. அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ அடுத்த நாள் காலையில அந்த ஃபோட்டோகிராஃபர் கேட்குறான், "அம்மா எத்தன மணிக்கு நீ வீட்டுக்கு வந்த? நைட்டு நான் உன்ன பார்க்கவே இல்லையே" அப்படின்றப்போ, "நான் எத்தன மணிக்கு வந்தேன்னு தெரியல. எப்படி வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "மேக்ஸிமம் டாக்ஸில தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சரின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸுமே வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்படியே நைட்டு நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தோணுது. அப்ப நம்ம ஹீரோகிட்டயுமே கேட்குறாங்க, "நைட்டு நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னனா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்லையே அப்படிலாம் எதுவும் சொல்லியே" அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல இல்ல ஏதாவது சொன்னனா மறைக்காம சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "நான் தான் எதுவுமே சொல்லலன்னு சொல்றேன்ல" அப்படின்ற மாரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஓவர் டைம்ல பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ பார்க்குறான், "ஏன் இன்னும் வீட்டுக்கு போகல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இன்னும் கொஞ்சம் இருக்கு அத முடிச்சுட்டு போயிடுறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "சரி ஓகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் ஒரு ஃபைல் குடுக்குறேன். அத பார்த்து முடி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த ஃபைல் எடுக்கலான்னு சொல்லிட்டு போன சமயம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஹீரோக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா இவ திடீர்னு மயக்கம் போட்டு இருக்கா? என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறப்போ என்னால ஒண்ணும் முடியல அப்படின்ற மாரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அறிபறியா ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தா, வந்து பார்த்துட்டு டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஸ்டமக் பெயின் இருந்திருக்கு. அதிலேயே குடிச்சதுனால இந்த மாரி மயக்கம் வந்திருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ்ல கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்ற மாரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கருந்து போக, அப்ப நம்ம ஹீரோ வந்து மனசுல யோசிக்கிறான், "இங்க பாரு நீ என்னோட ப்ராப்பர்ட்டி. உனக்கு எதுவும் அவ்வளோ சீக்கிரம் ஆக விட மாட்டேன்" அப்படின்ற மாரி மனசுல யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா நம்ம ஹீரோ வந்து இனிமே லவ் பண்ணிட்டு இருக்கான். நான் வெளியே காமிச்சுக்கல. அந்த சமயம் தான் இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். "ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல?" அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு கால் பண்ணா, நம்ம ஹீரோ வந்து அத கட் பண்ணி விட்டுர்றான். என்னன்னா, "உன்ன காப்பாத்துறது கூட நானா தான் இருக்கணும்" அப்படின்ற மாரி மனசுல யோசிச்சுட்டு அந்த ஃபோன கட் பண்ணி விட, அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஃபோட்டோகிராஃபர் வந்து ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தா, ஏன்னா இவங்க 2 பேருக்குமே நல்ல பழக்கம் தானே. ஸோ இவங்க கூட அடிக்கடி சொல்லியிருப்பான், "நான் கஷ்டமா இருக்கும்போது உங்க அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வழக்கமா பேசிப்பாங்கல்ல ஒரு மாதிரி ஜாலியா, அந்த மாதிரி பேசுறாங்க. பேசாம இவரையும் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுரு, உன்னையும் நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா என்னன்னா இவர் தான் பாவம். என் பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டு முழிப்பாரு" அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஜாலியா பேச, அந்த சமயம் தான் சரி ஓகே இன்னும் என் பொண்ணை காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணுறதா அப்போ நம்ம ஹீரோக்கு போயிருக்கோம். சரி ஓகே ஃபோன் பண்ணி எடுக்கல, நான் போய் என்னன்னு பாட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளிக்கிளம்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முழிச்ச பிறகு, "ஐயோ இங்கேயே அட்மிட் பண்ணுங்க, இங்கே வந்து காசு அதிகம்" அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க அம்மா இங்கே தானே அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ அப்படி சொல்லும்போது, "இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு குடிக்க தண்ணி வேணுன்ற மாதிரி கேட்க, சரின்னு சொல்லிட்டு தண்ணிலாம் குடுக்கறதுக்கு அந்த பெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கல்ல. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கிட்ட வந்துரும். அப்படி பார்த்துட்டு கிஸ் பண்ற மாரி போக கரெக்ட்டா அந்த நேரம் ஒரு நர்ஸ் வந்துருவாங்க. இந்த மாரி பிபி செக் பண்ணணும் அப்படின்ற மாரி செக் பண்ணும்போது அவங்க ஹார்ட் பீட் வந்து அதிகமா இருக்கும். "என்னம்மா இவ்ளோ ஹார்ட் பீட் அதிகமா இருக்கு? நான் ஒரு வேளை மிஷின் ஏதாவது மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேனா ரிப்பேரா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் போய் வேற ஏதாவது கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போக, வெளிய வரும்போது நம்ம ஹீரோவும் அந்த ஃபோட்டோகிராஃபரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க இல்லையா? இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஏதாவது குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனாலையா, வாங்கிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இன்ஜெக்ஷன்லாம் போடவும் தூக்கம் வந்துச்சு போல இருக்கு. சரி ஓகே இதுக்கு மேல இவ்வளவு எழுப்ப வேணாம், எழுப்பினா டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு எழுப்ப வேணாம்னு சொல்லிட்டு பக்கத்துலயே படுத்து தூங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறாங்க. எழுச்சி பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினுக்கு என்ன தோணுது அப்படின்னா, சோ நம்ம வந்துட்டு இவர்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கோம். இப்ப கூட இவர் கம்பெனில பொய் சொல்லிட்டு தான் வேலைக்கு சேர்ந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆயிடுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்துமே இவர் வந்து நம்ம மேல கோவப்படாம அப்படி இருக்கும்போதே நமக்கு ஒண்ணுன்னா இந்த அளவுக்கு ஓடி வந்து
பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இவர்கிட்ட போய் சொல்லிட்டு இவருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கணுமோ அப்படின்ற மாதிரி மனசுல நினைக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோட கையை தொடலான்னு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கையை எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏர்போர்ட்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வரான். இவன் பேர் வந்து ஜாங்கு. ஸோ இவன் யாரு அப்படின்னா நம்ம ஜோயா பொண்ணு இருக்கல அவளுடைய தம்பி. ஏன்னா அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா வந்து 2 நேரமா ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாலையா. ஸோ அந்த லேடியோட பையன் தான் இவன். அதாவது நம்ம சோயாக்கு வந்து தம்பி முறை. ஸோ வந்தோடனே ஏர்போர்ட்ல இருந்து வந்தோடனே ஓவரா கெத்தெல்லாம் காமிச்சிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் டிரைவர் கிட்ட நான் சொல்ற இடத்துக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க அம்மா வந்துட்டு நேராக வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நேராக கூட்டிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றானா ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவன் கையில கொடுத்து இந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் இதை வாங்கிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இது அப்படின்ற மாதிரி கேட்க, நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேணாம், நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ கேட்கணும், மத்தவங்க சொல்றது நீ கேட்க கூடாது, அப்படி நீ கேட்கற மாதிரி இருந்தா நீங்க வேலைக்கு இருக்க வேணாம் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு உள்ள வந்துடுறான். அதுக்கப்புறம் வந்த உடனே அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் மிஸ் பண்ண அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எங்க அக்கா காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்க அக்கா இங்க இருப்பா அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து சித்தி தானே, அதனால வந்துட்டு ஒரு மாதிரி உண்மையில எங்கடா அவளுக்கு அக்கறை இருக்க போது, அவளுடைய வேலையை தான் பார்த்துட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு கிளப்புக்கெல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பார்ட்டிக்கு போகணும் அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லலாம். உடனே அந்த அப்பா இருக்காருல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எங்கேயும் போக வேணாம், நான் நீங்க வர சொன்னது என்னோட பிசினஸ்ல வந்துட்டு எனக்கு ஹெல்ப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு தான், பார்ட்டிக்கு போற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா பிசினஸ் கவனிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்ப அந்த சித்தி இருக்காங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க இந்த வயசுல அவன் நிறைய அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பார்ட்டி அங்கேயும் போனதானே 4 பேர் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட லைஃபை கேன்சல் பண்ணிட்டீங்க. ஸோ திரும்ப இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி லைஃப் வேஸ்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ என்னன்னா இவன் வந்து ஆல்ரெடி மேரிட் போல இருக்கு. ஏதோ ஒரு ரீசனால அந்த பொண்ணு இவனும் பிரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சித்தி வந்து திரும்பவும் தன்னோட பையனுக்கு வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அவரு வந்துட்டு பிசினஸ் இப்போதைக்கு பார்க்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஜோயா வந்துட்டு இந்த போட்டோகிராஃபரை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. என்னன்னா இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்தாங்களா, ஸோ அதெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும் ஃபோட்டோலாம் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இவனுடைய பையன் இருக்காங்களா அவன் குடுக்குடுன்னு ஓடி வரான். ஏன்டா என்னடாச்சு எதுக்கட இப்படி ஓடி வரேன்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த மாதிரி நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு எப்பவுமே இதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வெயிட் பண்ணு நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போக. அப்போ இந்த ஜோயா பொண்ணு இருக்காளா இவன் வந்து இந்த குட்டி பையன் கூட நல்லா விளையாடிட்டு இருப்பான். ஒரு மாதிரி அக்கையே பார்த்துட்டு இருக்கேன். இதை வந்து அவனுமே நோட் பண்றான். அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஸோ இவன் வந்துட்டு தன்னோட பையனுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுது. இருந்தாலுமே ஆனாலுமே அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இல்ல இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கு வந்து ஹீரோனை பிடிச்சிருக்குல்ல, ஸோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ ஒரு ப்ராஜெக்ட் சொன்னால, ஸோ அது வந்து அவங்க அப்பாவுமே ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற இன்வெஸ்டர்ஸுமே ஓகே சொல்லிட்டாங்க இல்லையா. அதோட பேசிக் என்னன்னா நிறைய மரம் வளர்க்கணும், அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய மரத்தை இன்னுமே நல்லா கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி தானே. சரின்னு சொல்லிட்டு உங்க அம்மா ஒரு பார்க் வச்சிருந்தாங்களா, ஸோ அந்த பார்க்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. அப்படி எல்லாரும் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ரிப்பன்லாம் கட் பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோட டீம்லயே ஒரு லேடிக்கு வந்துட்டு அவங்களுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு போயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த லேடி அவங்க பையனையுமே கூட்டு வந்திருக்காங்க. ஸோ என்னன்னா அந்த பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி ஓகே அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் விட்டுறாங்க. ஆனா என்னன்னா அந்த குட்டி பையன் வந்துட்டு வாண்டு மாதிரி அங்கேயும் போயிட்டு அதையும் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுமே வெற்றிகரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரிப்பன்லாம் கட் பண்ணி அவங்க அப்பாவுமே ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாங்க. சரி ஓகே வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க வந்து நம்பிக்கை கொடுக்குறீங்க, நாங்க வந்து நம்பிக்கையெல்லாம் காப்பாற்றுவோம் அப்படி இப்படின்னு ஓவர டைலாக்லாம் பேசிட்டு இருக்கேன். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோக்குமே சரி போடுது. சரிம்மா ஓகே ஓகே காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே அங்கே வந்து போக. அதுக்கப்புறம் என்னன்னா இவங்க அக்கா இருக்காங்கல்ல ஹீரோட அக்கா. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா, ஹீரோட பேரை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஏ கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால அவங்ககிட்ட அப்படியே கண்ணை காமிக்கும் போது அவன் என்ன பண்றான், கையில ஒரு கேமரா தூக்கிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். என்னன்னா அவங்க வந்து அஃபேர்ல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அவங்க அப்பாட்ட காமிக்க, அதனால ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அங்கேயும் போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்றாரு. இது எல்லாமே பார்த்துட்டு வந்து போட்டோ எடுக்கிறான். ஆனா அதுல ஒண்ணு கூட இவங்க 2 பேரும் தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கூட கிடைக்கும். என்னடா போட்டோ எடுக்கிற, ஒரு போட்டோ ஒழுங்கா எடுக்க தெரியுதா, அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்துட்டு வரானா, கீழே விழுந்தது அதை பண்ணது இதை பண்ணது இதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன், கொண்டு போய் ஆல்பம் போட்டு அவங்ககிட்ட கூட அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி மேடம் இனிமே என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்ப அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின்லாம் இந்த மரக்கண்ணெல்லாம் நட்டுட்டு இருப்பாங்களா, அங்க போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பான். என்னடா ஒரு எவிடன்ஸ் கூட எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்து தூங்கியே போயிடுவான். ஸோ இவங்கெல்லாம் ஒரு பக்கம் மரக்கண்ணெல்லாம் நட்டுட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோட அக்காவை பக்கத்துக்கு சோயோடைய தம்பி இருக்கான்ல, இப்ப ஃபாரின்ல இருந்து வந்தால, ஸோ அவன் பக்கத்துக்கு வந்திருக்கான். என்னன்னா நம்ம ஹீரோட அக்காவுக்கும் இவனுக்கும் நடுவில் ஏதோ ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு போல. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு நின்று நல்லா பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு, இவளுக்குமே அவனுக்கு பிடிச்சிருக்கு. என்னன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி
முன்னாடி 2 பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா என்னன்னா, இவன் வந்துட்டு ஜோயோடைய அப்பா 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ஒரு லேடியோடைய பையன் இல்லையா? ஸோ அதே மாரி நம்ம ஹீரோட அக்கா வந்துட்டு ஹீரோட சொந்த அக்கா கிடையாது. அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போதே இன்னொரு லேடி லவ் பண்ணி பொறந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் இவனுக்குள்ள என்ன தோணியிருக்கு அப்படின்னா, இந்த மாரி அஃபேர் லவ் வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவன் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இப்ப திரும்ப ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ண வந்தா, "எதுக்கு நீ வந்த? போடா வெண்ண" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவங்க அங்கருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு மரக்கண்ண நட்டு, அதுக்கு பக்கத்துலயே ஒரு போர்டுல வந்துட்டு அவங்க அப்பாவோட பேர் எழுதி வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், "என்னது யாரோட பேர்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாரி எங்க அப்பாவோட பேர் அப்படி. அது மட்டும் இல்லாம எங்க அப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பாவோட ஞாபகமா இந்த மரத்துக்கு நான் எங்க அப்பாவோட பேர் வைக்கிறேன். இந்த மரம் ஒரு நாளைக்கு வளர்ந்து நல்லது செய்யும்போது எங்க அப்பாவே செய்யறதா நான் நினைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஞாபகமா அந்த மரத்தை வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரம் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு போகும்போது, அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணா நிக்கும் போது அப்பதான் வந்துட்டு ஒரு லேடி ஒரு குட்டி பையனை கூட்டு வந்திருப்பாங்களா, அந்த பையனை காணும். அவ்வளவுதான். ஐயோ என் பையனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் போய் தேடும்போது அங்க என்னன்னா ஒரு கயிறு மாதிரி கட்டி இருக்கு. அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா அடர்ந்த காடு இருக்கும், இங்க இது பண்ணீங்கன்னா தொலைஞ்சு போயிருங்க, இதுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் சரி ஓகே அங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பையன் ஒரு தொப்பி ஒன்று போட்டிருப்பான். அந்த தொப்பியை அந்த இடத்துல கிடக்கும்.